ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஊற வச்ச உளுந்தை தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு உளுந்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஊற்றி அரைக்கிறோமோ அந்தளவுக்கு வடை வந்து சாஃப்டாகவும் எண்ணெய் குடிக்காமலும் வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஓடிடுச்சு. மாவு நல்லா அரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. வடையில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அரையும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உப்புலேருந்து வர தண்ணியும் மாவு அரைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி விடாமலும் இருக்கும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஓடினப்புறம் மறுபடியும் நான் ஒரு கைப்பிடி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 75% ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நொய்யாக தெரியுது இல்லையா? அதுவும் அரைஞ்சு சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரணும். இப்போ டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ் மாவு அரைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், கையை வச்சு எடுக்கும்போது அப்படியே பால் மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி பால் மாதிரி வந்துருச்சுன்னா வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த வடைக்கு மாவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கிரைண்டர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்டர்லேயே ஆட் பண்ணுறது எதுக்குன்னா, இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அள்ளும்போது அது மிக்ஸும் ஆகிடும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு கைப்பிடி மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வேணுன்னா போடலாம். வெங்காயம் போட்டால் வடை தண்ணி விடும். அதனால் நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிரைண்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அது ஒரு ஓடுனதும் ரன்னிங்லேயே நீங்கள் மாவு அள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை, மிளகு, பெருங்காயம் எல்லாமே மாவுலேயும் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். கிரைண்டருக்குள்ளே கையை விட்டு மாவு எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கல்லுக்கு நடுவில் போய் மாட்டிக்காமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா மாவு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், மாவை கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்து 4 விரலில் இப்படி உருட்டிட்டு கட்டை விரலை வச்சு ஹோல் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா வடை ஈஸியாக வந்துடும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி 4 விரலில் மாவை அள்ளி கட்டை விரலில் ஓட்டை பண்ணி அப்படியே 1 by 1 போட்டுகிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌனாக 2 சைடும் 4ம் ஒரே கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சுட சுட வடை ரெடி. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் உளுந்த ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மாவு அரையும் போது கிரைண்டர் சூடாகாது. மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். சுட சுட வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.